100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேஷம் ராசிக்கு இந்த 2024 நடக்கும் குரு பெயர்ச்சியால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது, உங்களுக்கு சாதகமாக அமையுமா, அனைத்து பிரச்சனைகளும் தீருமா, குரு அள்ளித்தரப்போகின்றாரா, குருவினால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் அடையப் போகின்றதா, முன்னேற்றம் அடையப் போகின்றதா, அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றதா, குரு பகவானால் உங்களுடைய நிலை உயரப் போகின்றதா அப்படின்ட்டு வருகின்ற இந்த குரு பெயர்ச்சியால் நடைபெறப் போகின்ற இந்த குரு பெயர்ச்சியால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கப் போகும் குரு பெயர்ச்சியால் உங்களுடைய மேஷம் ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக பார்க்கலாம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரிய வரும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு தேவகுரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. குரு பகவான் ஒரு சுப கிரகம். இந்த குரு பகவானால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். குரு பகவான் செல்வம் மற்றும் சுப பலன்களையும் சுக பலன்களையும் வழங்குவார். இந்த கிரகம், அதாவது குரு பகவான் ஜாதகத்தில் சாதகமான நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நிச்சயம் வர ஆரம்பிக்கும் என்றே சொல்லலாம். குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியினால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ம ராசியில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி 2:29, அதாவது மதியம் 2:29 மணிக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். குரு பகவானுடைய பயணம் உங்களுடைய ராசியில், அதாவது மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். குரு பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்களுடைய பேச்சுக்கு நிச்சயம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. நல்ல பண வருமானம் வரப்போகின்றது. செய்யும் தொழிலில் விருத்தி லாபம் எல்லாம் ஏற்பட போகின்றது. திருமணம் யோகம் கைகூடி வரப்போகின்றது. உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. தங்க நகைகள் வாங்கும் யோகம் கைகூடி வரப்போகின்றது. அடகு வைத்திருந்த நகையை நீங்கள் மீட்க போறீங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆவது வீட்டின் மீது விழுவதால் எதிரிகளுடைய தொல்லை ஒழியப் போகின்றது. எதிரிகளே இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகின்றது. நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை 8ஆவது வீட்டின் மீது விழுவதால் உங்களுக்கு ஆயுள் கண்டங்கள் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெண்களுடைய மாங்கல்ய தோஷம் விலகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும். நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நிச்சயம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இருக்கின்றது. சித்திரை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகின்றது. உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதாரர்கள் உங்களை தேடி வருவாங்க, நாடி வருவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகின்றது. குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகின்றார். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்வார். உங்களுக்கு குருவினுடைய நற்கருணை ஆண்டு முழுவதுமே நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்யும் காலத்தில் வீடு கட்டும் யோகம் கைகூடி வந்திருக்கின்றது. புது வீட்டிற்கு மாறும் யோகம் வருகின்றது.
இருந்த வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் வரப்போகின்றது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சியால் நிகழும் அப்படின்ட்டு சொல்லலாம். திருமணம் ஆன தம்பதிகளுக்கும் மனம் மகிழும்படியான செய்திகளும் கிடைக்கப் போகின்றது. சகோதரர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கல்வி சார்ந்த பணிகள்லையும் மேன்மை உண்டாகப் போகின்றது. வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்கும். சுபகாரியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவு பெறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். திருத்தல மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்கு அடைய போகிறீங்க. தந்தையினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்க போது மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும். நிர்வாக பணிகளில் மேன்மை உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்களில் முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. புதுமையான சில சிந்தனைகள் மூலமாக வரவுகளை மேம்படுத்த போகிறீங்க. வர்த்தக பணிகளில் உங்களுக்கு சாதகமான நிலை அமையப் போகின்றது. வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக்கும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு சார்ந்த செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். வாகன பயணங்களில் விவேகமாக இருக்கணும். தூக்கமின்மையால் அடிக்கடி சோர்வு, கோபம் ஏற்படும். சில நேரங்களில் அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பெண்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் பகிர்வதை தவிர்த்துடுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றத காரணத்தினால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் வரலாம். தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை நிச்சயம் தவிர்த்திடுங்க. உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் மறையும். விருப்பமான சில விஷயங்கள் கைகூட போகின்றது. வழக்கு சார்ந்த செயல்களில் சாதகமான முடிவுகள் உங்களை தேடி வரும். மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க போது. பணிகளில் தன வரவுகள் அதிகரிக்க போது. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகளும் குறையும். மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த பணிகளில் நிச்சயம் மேன்மை இருக்கின்றது. உற்சாகமான சிந்தனைகள் மனதளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது. ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பாராட்டும் பெற போகிறீங்க. நீங்கள் யார் அப்படின்றத உலகுக்கு காட்ட போகிறீங்க. நீங்கள் தற்போது தேர்வு எழுதி கொண்டிருப்பவராக இருந்தால், தேர்வு எழுதி முடித்தவராக இருந்தால், தேர்வு எழுத போவோராக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் அளவில் வெற்றியை பெற போகிறீங்க. உங்களுடைய வெற்றியை கண்டு எதிரிகள் மனம் குமுற போகிறாங்க. வாழ்வின் உச்சிக்கு கல்வியில் நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு கை கொடுக்க போகின்றது. பணிகளில் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் உண்டாகப் போகின்றது. சில நேரங்களில் தனிமையை விரும்புவீங்க. உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகணும். எதிர்பார்த்த சில சலுகைகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வீங்க. சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் சற்று விழிப்புணர்வோடு இருங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கணும். விவசாய பணிகள்லையும் உற்பத்தி அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்லையும் பண வரவு அமோகமாக இருக்குது. சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். புதிய துறைகளில் இருக்கக்கூடிய நுட்பங்களை கற்றுக்கொள்வீங்க. பாதியில் நின்று போன பணிகளை செய்து முடிப்பீங்க. சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவதால் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். பேச்சுகளால் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க.
ஒப்பந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது தான் நல்லது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உட்கட்சி விவகாரங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது தான் நல்லது. செல்வாக்கை மேம்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். உடன் இருப்பவர்களை பெருசாக நம்பிடாதீங்க. உங்களுக்கே மிக பெரும் பிரச்சனையை உண்டாக்கிவிட்டு நிச்சயம் சென்று விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகம் மட்டுமல்ல, விவேகத்தோடும் செயல்படக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு பண வரவும் அமோகமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. மனம் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரமாக முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தூண்டும். அப்படிலாம் போயிடாதீங்க. யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்பு ஒரு முடிவெடுங்க. அப்போ தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தை சிறப்பாக நீங்கள் அமைத்து கொள்வீங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய நிலையும் வரலாம். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகத்தான் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது தான் நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது தான் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு நிச்சயம் சரியாகும்னு கூட சொல்லலாம். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது, வாகனங்களில் செல்லும்போது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது தான் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுன்னே சொல்லலாம். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டர்கள் மற்றும் மக்களுடைய ஆதரவுகள் சிறப்பாக அமைந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எடுக்கும் காரியங்களில் சிறப்பாக செய்து முடித்து மக்களுடைய ஆதரவை நிச்சயம் நீங்கள் பெற வேண்டுமென்றால் அமைதி முக்கியம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமையும். தடைப்பட்ட சம்பள பாக்கிகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் சாதகமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது தான் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் சற்று குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பீங்க. எண்ணப்படி எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறையும். உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி போயிடுவாங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமண முயற்சி கைகூடி பிள்ளைகளால் பெருமை உண்டாக்கும். சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகி போட்டிகள் குறைந்து எதிலும் வெற்றி அப்படின்ற ஒரு காலகட்டம் அமையும். அப்படின்றதுனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மனதில் போட்டு வைத்திருந்த திட்டமிட்டபடி காரியங்களையும் செய்து முடிப்பீங்க. பண வரத்து சற்று தாமதமாக இருந்தாலும் கையில் இருப்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டிய நிலையும் உருவாகும். முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கூட கவனமாக இருங்க. அதனால் கூட நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகி அவங்களால மிக பெரும் ஒரு யோகமும் ராஜயோகமும் உங்களுக்கு உண்டாக போகிறது என்று சொல்லலாம். அவர்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. தொழில் ரீதியாக, அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்கன்னா கூட இருப்பவர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகப் போகின்றது. இந்த குரு பெயர்ச்சி எந்த ராசிக்கு நல்லதோ கெட்டதோ அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை குரு பகவான் அளிக்கப் போகின்றார் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், இறைவன் வழிபாடு தான் மிக முக்கியமானது. அந்த குரு பகவானை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு பகவான் மீது அனைத்து பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளில் அதிகப்படியான உழைப்பை வெளிப்படுத்துங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். குரு பகவான் அனைத்திற்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி வழங்குவார். நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். பிள்ளைகளால் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் உடல்நிலையில் இருந்தாலும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பே இல்லை. குரு பகவான் அள்ளி தரப்போகின்றார். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். மிக முக்கியமாக வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நீங்கள் தான் ராஜா அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.